வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமில் புதுசாக வரக்கூடிய ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்டில் வந்து நம்ம கேமுக்குள்ள வந்து ஆட் பண்ண போகிறாங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா நியூவாக பார்த்தீங்கன்னா மேஜிக்கில் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அதை பற்றியும் ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உனக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் பிஆர் ரேங்க் மேட்ச்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவோம் இல்லையா, அப்படி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா பிஆர் ரேங்க் பாயிண்ட்லாம் ஆயிடும். அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேங்க் பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஒரு ரேங்க் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேட்ச் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் எவ்வளோ ரேங்க் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா இது வந்து 3.7 இருக்கு இல்லையா. இந்த ஒரு 3.7 வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து இனிமையை பார்த்தீங்கன்னா கில் எடுக்கணும். எவ்வளோ கில் எடுக்கிறீங்களோ பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்தப்பல பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ரேங்க் பாயிண்ட் வந்து எவ்வளோ வந்து ப்ளஸ் ஆகும் அப்படின்னு இருந்தீங்கன்னா சொல்கிறீங்க. இந்த ஒரு ரேங்க் பாயிண்ட் தான் வெளியே வந்து ஏழுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை. இந்த ஒரு ரேங்க் பாயிண்ட் போட்டு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ் கார்டு மாதிரி உங்களோட ரேங்க் பாயிண்ட் வந்து பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. உங்கள் அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மேட்ச் ப்ளே பண்ணும்போது அந்த ஒரு ஃபோட்டோவாக எடுப்பீங்களா, அதாவது செல்ஃபி. அந்த ஒரு செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த எஃபெக்ட் கூட கொண்டாந்துக்கலாம் அப்படின்ட்டு விடுங்க. பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் தரமாக தான் விட்டுச்சிருக்காங்க. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிளர்ராக கூட எடுக்கணும் எடுத்துக்கலாம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் கூட எடுக்கணும் எடுத்துக்கலாம். இது மாதிரி மங்கனாப்பில் இருக்கே இது மாதிரி கூட எடுக்கலாம் எடுத்துக்கலாம் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து இன்னொரு அப்டேட்டுக்கு அப்புறம் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, இதுவும் இல்லாமல் இதுபடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோவை லாங்லேருந்து எடுக்கணும், அந்த கிட்டேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எங்கே போய் நின்று எடுக்கலாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு எங்கேருந்து போய் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணுமோ அங்கே கூட போய் நீங்கள் ஓடி போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல போய் வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களால் போஸ்ட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரச்சார்க்கின்னு ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ரிவர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேராலீவனை பேஸ் பண்ணி இந்த ஒரு ஜம்பிங் பண்ணுற எமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு பேக் ஸ்கின் ஸ்கின்னாக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே கடல்லேருந்து ஃபயராக வர மாதிரி பயங்கரமாக கொடுத்துச்சிருக்காங்க. அந்த பபுளியாக அந்த முழுக்குன்னு இருக்கு. அந்த பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கலேன். இங்கே வராத இந்த ஒரு பேக் ஸ்கின்னே எடுக்கணும்னா கச்சார்கே அப்படின்னு ஒரு கொலாபரேஷன் வரும். அந்த ஒரு கொலாபரேஷனை பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. மற்ற சோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் ஸ்கின் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் மெயின் பண்டில்னு வச்சுக்கலேன், மெயின் பண்டில் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது. மற்ற சர்வையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தேன். நம்ம சர்வருக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க சான்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா டைமண்ட்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்பிங் எமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. அப்படியே லாப் பண்ணிவிட்டு அப்படியே தரையில் அடிக்கிற மாதிரி பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து மற்ற சர்வில் மிஸ்டேக்ஸாக பேஸ் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட் இல்லையா, இன்னொரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வ்னா இன்னொரு காஸ்டியூம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்டோர் அப்டேட்டில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க. OP52 அப்டேட் வந்து அந்த ஒரு அப்டேட்டில் தான் மறக்காமல் கொண்டு வரப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. மேஜிக் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பண்டில் ஆட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கூடி சீக்கிரம் ஏதாவது பண்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வாங்கி வச்சுங்க. ஏன்னா OP52 அப்டேட்டில் வந்து இதோ சேஞ்சஸ் வந்து கொண்டு வாங்க. அப்படி சேஞ்சஸ் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் டோக்கன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு எஃப்எஃப் டோக்கன்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 காஸ்ட்யூம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்ட்ஸ் மாதிரி விட்டு அதில் வந்து நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா மேஜிக் ப்ளைம் மற்ற மாதிரி கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம சர்வர் விட மற்ற சர்வெலாம் பார்த்தீங்கன்னா மேஜிக் ப்ளேஸ் பண்ணி ஏகப்பட்ட காஸ்ட்யூம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா காஸ்ட்யூம் பார்க்க கொஞ்சம் லுக்கும் நல்லா இருக்குது. அந்த இமோட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே தெரியும் நடிகர் அப்படியே பார்த்தீங்கன்னா வாந்தி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் சர்வர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம சர்வருக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பழைய காஸ்ட்யூமே ரிட்டர்ன் விட்டு மறுபடியும் அதே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி வச்சுறாங்க. ஏன்னா வச்சுக்கலாம் புது காஸ்ட்யூம் இது வராதே அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணிடுது இல்லையா. அப்படி தோன்றனாலே பார்த்தீங்கன்னா பழைய காஸ்ட்யூமே நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மட்டும் இல்லாமல் மேஜிக் ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நியூ இயர் பேஸ் பண்ணி மற்ற சர்வர்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம சர்வருக்கு இன்னும் வராமே இருக்குது எதுவுமே. ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் தான் பொருளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃப்ராக்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு மேஜிக் வந்து ஏதாவது வேணும்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.